உங்களுக்கு கஷ்டமாக கிடக்கு. எனக்கு ஒரு வருத்தம் வரல. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு உதவியும் இல்லை. சோதியாப்படையில இருந்தீங்களா? நீங்க சோதியாப்படையில இருந்து கிளம்புனையில காயப்பட்டிருக்கிறீங்க. இதுல காயப்பட்டுறீங்க? காலையும் தலையிலையும் காயப்பட்டுனீங்களா? எங்களை அம்மா தான் பார்க்குறா. உங்களுக்கு கஷ்டமாக கிடக்கு. எனக்கு ஒரு வருத்தம் வரல. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு உதவியும் இல்லை. உங்களுக்கு என்னென்றாலும் உதவி செய்யணும். நீங்கள் முன்னாள் போராளியா இருந்தீங்க? எந்த படையில இருந்தீங்க? சோதியா படையில இருந்தீங்களா? முன்னாள் போராளியா இருந்திருக்கா. சோதியா படையில இருந்த ஒரு பிள்ளை. இவ கையில காயம் இருக்கு. காயத்தை காட்டுங்கம்மா. இந்த விரல் ரெண்டும் பாருங்க இப்படி ஒரு நிலையில இருக்குது. இந்த கையில காயப்பட்டு இவருக்கு திடீர்னு சொல்லி தலையை வந்து தூக்கி என்னன்னு சொல்றது வலிப்பு வாரது. அந்த ரைட் வலிப்பு வந்து அவ தூக்கி அறிஞ்சு அவ வருத்தத்துக்கு இருக்கிறன்னு சொல்லியும் இந்த கணவர் வந்து இந்த அண்ணன் இவர் வந்து ஒரு எண்ணத்தில் இருந்தவர் துணைப்படை. அவ வந்து எங்களோட அமைப்பின் துணைப்படையா இருந்த ஒரு ஆள். அவருக்கும் அந்த கண்ணொண்டு தெரியாண்டு சொல்லினான். KVR டிவிலேருந்து KT பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் புதுக்குடியிருப்பு 2ஆம் வட்டாரம் திம்பிலி என்ற ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். இங்கே வந்து நிறைய தரம் எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 10 தரத்துக்கு மேலே எனக்கு ஃபோன் அடித்து அண்ணா நாங்கள் கஷ்டப்படுறோம், சரியான கஷ்டம், எங்களோட கணவருக்கும் வந்து கண்ணே இல்லாது, நானும் வந்து இயலாத ஒரு ஆள், எனக்கு திடீர்னு வருத்தம் பாருது, தூக்கி அறிகிறது, இப்படியான சூழலுக்கு இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நாங்கள் சாப்பிட்றது கஷ்டப்படுறோம், கஞ்சி கூட வச்சு குடிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லைன்னு சொல்லி எனக்கு நிறைய தரம் ஃபோன் எடுத்துக்கிறோம். இந்த கண் அவருக்கும் தெரியாது. அப்படியான ஒரு சூழலுக்கு இருக்கிற குடும்பத்தை தான் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். சரி, இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டோம். இந்த குடும்பத்தின் இந்த பிள்ளையின் அம்மாட்டா நாங்கள் சில விஷயங்களை கேட்கப்படுறேன்டா அவள் வந்து சரியான முறையில் கதைக்க மாட்டான்னு சொல்கிற அம்மா. அதுக்காக நாங்கள் அவர்கிட்ட முதல் கேட்டுக்கொள்வோம் என்ன பிரச்சனை இவங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் இன்றைக்கு வேறொரு இடத்துக்கு வந்து நாங்கள் புதுக்குடியிருப்பில் இன்னொரு குடும்பத்தின் நிலவரம் சம்பந்தமாக அறிய வந்த இடத்துல நாங்கள் தொடர்ந்து இங்கே விரையிலானதுக்காக நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்தோம். ஆனால் வந்து பார்த்தா பிறகு நான் உடனே முடிவெடுத்து இந்த காணொலியை பதிவு செய்யணும். இதை உடனடியாக நாங்கள் இதை வந்து இந்த எங்களோட யூடியூப்லேயோ இல்லை டிக்டாக்லேயோ நாங்கள் இதை பதிவேற்றம் செய்யணும். ஏனென்றால் இப்படியான குடும்பங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது என்றதை வந்து நாங்கள் தெரியப்படுத்தணும். இதை செய்யுங்க காட்டணும். பக்கத்தில் சொன்னால் நான் செய்வேன், நீட்டாக செய்வேன். மற்ற தங்களால மூளையை வகுத்து செய்கிற அளவுக்கு அதில் வந்து இல்லை. இப்போ தாங்களே முடிவெடுத்து செய்கிற அளவுக்கு இல்லை. நான் தான் அப்படி கொண்டு இயக்குவானும். நான் வீட்டு வேலைகளுக்கு போய் தான் வேலைக்கு சாப்பாடு ஒரு 5000 உணமிட்ட கொடுப்பனவ வரும். தெரியப்படுத்தினா தான் எங்களோட அன்பான உறவுகளுக்கு தெரியும். ஏனென்றால் இன்றைக்கு எங்களோட அன்பான உறவுகள் வந்து இன்றைக்கு வெளிநாட்டில் இருந்து கொண்டு தாங்களும் தங்களோட செலவுகளையும் பார்த்து கொண்டு அதில் வர மிச்சங்களை பிடிச்சி எங்களுக்கு இன்றைக்கு இந்த மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சரியான மக்களுக்கு சரியான தேவையுள்ள ஆக்களுக்கு சரியான இடத்தில் அந்த பணம் அந்த அவங்களோட உதவி போய் சேரணும்ன்றது தான் எங்களோட அபாவாக இருக்குது. அந்த ஆசையோட நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். எங்களுக்கே அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கே ஒரு மாதிரியாக கிடந்தது. இது கட்டாயம் நாங்கள் இதை பதிவு செய்யணுமன்ற அளவுக்கு நான் வந்தேன். நான் பார்த்துட்டு போவோம்னு தான் வந்தாங்க. இதை பார்த்துட்டு போய் இன்னொரு நாளைக்கு வந்து நாங்கள் இதை பதிவு செய்வோம்னு நினைச்சினால், ஆனால் உடனடியாக இதை பதிவு செய்து இதை உடனடியாக எங்களோட அன்பான உறவுகளுக்கு தெரியப்படுத்தமாக நீங்கள் இந்த காணொலிகளை பார்ப்பீங்க. நிச்சயமாக இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்வீங்க. இந்த குடும்பத்தை நீங்கள் பார்த்தா கூட நீங்கள் கூட அள வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படியான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் சந்திக்க வரோம். நாங்கள் வாங்க அந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம். எங்களுக்கு இந்த வீட்டை பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு தெரியும். இந்த வீட்டை பார்த்தாலே இந்த குடும்பத்தின் நிலப்பாடு உங்களுக்கு தெரியும். எப்படியா நிலப்பாட்டில் இருக்கிறோம்னு சொல்லி அதுக்கும் வந்து இந்த ஒரு காட்டு பிரதேசமாய் தெரியுது. எங்களுக்கு பார்க்கவே பயமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வரக்குள்ள ஒரு காட்டு பிரதேசத்துக்கு போகிற மாதிரி வேலிகளை பாருங்கள் இப்படி அமைச்சிருக்கிறோம்னு சொல்லி மிகவும் நெருக்கமான தடிகளை வெட்டி பாருங்கள் வேலி எப்படி இருக்குண்டு. நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வேலியும். ஆனால் இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு சிறிய தோட்டம், வாழைத்தோட்டம், இதுக்குள்ளே மீது பயிர் வச்சுருக்கிறாங்களே நினைக்கிறேன். தென்னைகளை வச்சு ஒரு ஒழுங்கான நிலையில் இருக்குது. வாழை குலைகள் எல்லாம் வந்து பாருங்கள், சிறிய வாழை நல்ல பெரிய குலோண்டு போட்டிருக்குது. நல்ல அளவான பசலைகள் வச்சிருக்கிறோம். அம்மாக்கள் வந்த காலத்துலேருந்து நான் தான் வச்சு பார்க்குறேன். நாமலேருந்து வந்த காலத்துலேருந்து நான் வீட்டு வேலைகளுக்கு தான் போடுறது.
போய் வேலை பார்க்குறேன் இவைக்கு வந்து இந்த பெருசாக செய்யணும் சொல்லி கொடுத்தா அவர் கொஞ்சம் புள்ளிகள் செதுக்கி செய்வார். மற்றும்படி இந்த விளக்கமாக ஒரு வேலைக்கு போய் நின்று செய்து அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். வந்து பார்த்தா அப்புறம் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எங்களுக்கே அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த வீட்டை பார்க்க உங்களுக்கு தெரியும். அடுத்த இன்னொரு விடயத்தை நான் சொல்றேன் என்னன்னா, நாங்கள் கதைக்கல அளவுக்கு இந்த தகரம் வந்து காத்துக்கு தூக்கி தூக்கி அடிக்குது, அந்த அளவுக்கு சத்தமாக இருக்குது. இந்த பிள்ளை இவதான் நாங்கள் சொல்ல போறோம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. இவாக்கு வலிப்பு வரும், வலிப்பு நிற்கிறே இல்லை, குளிசி எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. என்ன காரணத்தால் அந்த வலிப்பு வருது பாக்கு? யுத்தத்திலேருந்து வந்த அப்புறம் அப்படி வரும். யுத்தத்திலேருந்து வந்த அப்புறம் கண்டாலும் யுத்தத்திலே என்ன நடந்தது? காயப்பட்டவா அல்லது காயப்பட்டது? முள்ளிவாய்க்கால இருக்க துடையில பீஸ் அடிச்சது, இவ்விடத்துல ஒரு பீஸ் அடிச்சது. அது அந்த வந்ததுன்னு எடுத்தாச்சுன்னு சொன்னவியல் சொன்னவியல். ஆனா அதுல இருந்து பார்த்து ஒரே வலிப்பு வந்தா விழுந்தாண்டா விளைஞ்சு வலிப்பு வந்து விழுந்தா விளைஞ்சு 2 நாள் 3 நாளைக்கு அவருக்கு ஞாபக சத்தியம் ஒன்று இருக்காது. மற்றபடி நல்ல மேரியெல்லாம் இருப்பா, பாரம்மா பாரு ஆடு வேறு மாடு வேணும் அதெல்லாம் செய்வா, வடிவா பாப்பா இருந்து. இப்போ தொடர்ந்து கழிப்பு வந்து கொண்டே இருக்குது. மற்றது வைக்க இந்த வாழ்க்கை வசதிகளும் வீடுகள் டாய்லெட் கிணறு ஒன்றுமே இல்லை. சில நேரம் நல்ல நேரமா இருக்கு இப்ப கேட்கிறா அம்மா என்ன வீடு கட்டி தர போய் கேட்கிறாங்க, என்னன்னு தெரியாம இருக்கிறா. தரப்பாளர் கொண்டாந்து விட்டா இந்த இதையும் ஒரு தம்பி தான் வந்து எங்களுக்கு செய்து தந்தவர். கொட்டில் நாங்க போட்டது அவர் நிலம் இழுத்து இந்த சிவரையும் கொஞ்சம் வைக்கிறதுக்கு உதவி செய்தவர் தம்பி தான். வீடியோ எடுத்து செய்தவரா? இல்ல வீடியோ வந்து எடுத்தினோம், ஆனா ஒரு உதவியும் செய்ய ஏற்கனவே வந்து கோழி கூடுதெல்லாம் கோழி இதெல்லாம் சொல்லி வந்து எடுத்தவியல். பிறகு நான் கேட்க சொல்றேன், அது இவன் கதை பேஜனும் விளங்கையில அது அலை இல்லையென்று சொல்றேன். ஆனா நான் பிரகரிஞ்சனா வேற யாருக்கு எடுத்து கொடுத்தாங்க, எங்களுக்கு அவையா செய்யறதா வைக்கத்தான் கூடாது, கடவுள் ஒருத்தன் இருக்காங்க இல்லையம்மா. இப்ப இதுல வந்து நாங்கள் செய்யறேன்டா, நாங்கள் இப்ப இந்த வீடியோ பதிவேற்றம் செய்தோம்டா, ஒரு ஆள் ஒரு நிதி அனுப்புவாருன்னா அந்த குடும்பத்துக்கு தான் கொடுக்கலாம், வேறு குடும்பத்துக்கு கொடுக்கல. நாங்க என்ன இந்த கொடுத்தவங்க அவங்களுக்கு ஆதாரபூர்வமா இவட வீடியோட வீடியோ எல்லாம் எடுத்தவையோ. ஆனா ஒட்டு தவியும் செய்யல தரவிக்கு மட்டும் இப்போ 1.5 வருஷத்துக்கு தான் ஆச்சு. அந்த வலிப்பு வந்து என்னென்னா ஒரு இதுக்கு கூட்டிக்கொண்டு போயிருக்க பேங்க் அடியில் வலிப்பு வந்து விழுந்துட்டா. அதை பார்த்துட்டு தான் வந்தவியல் வந்து இப்படி ஏன் நம்ம கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு தெரியாதவளா ஆனால் வந்தவியல் செய்யறான்னு நாங்களும் அம்மா தான் பார்க்குறோம். உங்களுக்கு கஷ்டமாக கூடாக்கு, எனக்கு ஒரு வருத்தம் வரல. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு உதவியும் இல்லை, உங்களுக்கு என்னென்றாலும் உதவி செய்யணும். நீங்கள் முன்னாள் போராளியா இருந்தீங்க, எந்த படையில இருந்தீங்க? சோதியா படையில இருந்தீங்களா? சோதியா படையில இருந்து களமனையில காயப்பட்டிருக்கிறீங்க. எதுல காயப்பட்டீங்க? காலையும் தலையிலையும் காயப்பட்டீங்களா? கையில என்ன நடந்தது? கையிலையும் காயப்பட்டீங்களா? காயப்பட்ட பிறகு உங்களுக்கு என்ன இந்த தலை சுத்து வந்து விழுறான்னு சொல்ற அம்மா? ஒரே தலை சுத்து தான் எனக்கு ஒரே. அதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்களா? அதுக்கு என்ன எவ்வளவு செலவாகும், அதுக்கு என்ன இதான்னு சொல்ற அப்படி டாக்டர் ஆகல எதுவும் ரிப்போர்ட் தந்தவையில அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும் சொல்லி சொல்லுங்க. அம்மா இதுக்கு வேலைக்கு எவ்வளவு முடியும்னு சொல்லி நம்ம இந்த சில உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணல மாமா? குளிசைக்கு தான் சோம்பேறி தெரியும்னு சொல்லி சரி பிள்ளை, நீங்கள் வந்து குளிசையை பாவிச்சு கொண்டுருங்க, எங்களால் இரண்டு உதவியை நாங்கள் செய்யலாம். நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன தேவை இருக்குது இங்கே உங்களோட வீட்டுக்கு? இல்லை உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? நீங்கள் ஒரு முன்னாள் போராளி, இந்த நாட்டுக்காக கடமை செய்திருக்கிறீங்க, காயப்பட்டிருக்கிறீங்க, இப்படி ஒரு சூழல்ல இருக்கிறீங்க. ஓகே, இன்றைக்கு இதை வந்து உலக நாட்டில் இருக்கிற எங்களோட உறவுகள் வந்து இதை பார்ப்பாங்க. அப்போ அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறதுக்கு முன் பெறுவாங்க. அப்போ நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு வீட்டை கட்டிட்டாங்க, வீடு மட்டும் காணுமா உங்களுக்கு? சாப்பாட்டுக்கு உதவியும் உங்களுக்கு வீடு இருந்தா சரி. வாழ்வாதாரமா எதுவுமே உங்களுக்கு தேவை இல்லையா? அதையும் செய்து தாங்க. கிணறு இருக்கா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, கிணறு இல்லை, டாய்லெட் இல்லை, வீடு இல்லை, இதுதான் வீடு. அப்ப சமையல் எல்லாம் நீங்கள் சமைச்சாதான் சாப்பாடு. இந்த பார்க்க தெரியுது சமைப்பா இல்லாட்டி இது என்ன இதெல்லாம் வீங்கினமா இருக்குது? விழுந்துதான் இந்த பக்கம் வீங்கினதா?
வலிப்பு வந்து விழுந்தா அவருக்கு காயங்கள் திடீரென்று விழுறதா தானே கல்லுகளில் விழுந்தாலும் அதான் இந்த காயம் முகம் இல்லாம ரைட் ஓகே உங்களுக்கு இப்ப முக்கியமான வருத்தம் இந்த மற்றபடி இது யாழ்ப்பாணத்துல அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு காட்டலையே விஜயத்துல திரும்பி வந்து சொல்லி இது ரத்தம் களியா கட்டி கொண்டே 3 மாதம் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தேன். இப்ப எத்தனை வயசு வருது? 36 வயசு. என்ன ஒரு முன்னாள் போராளி நீங்க போராளியா நல்லா இருந்திருப்பீங்க. இப்ப நல்ல ஒரு போராளியா நாட்டுக்காக உழைச்சிருப்பீங்க. இன்னைக்கு வந்து என்ன படிச்சிருக்கிறா? சண்டைக்கு போய் அப்படிலாம் போயிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கண்ணில் என்ன நடந்தது? ஃபீஸ் பண்றது. கண்ணில் ஃபீஸ் பட்டதா? எல்லா வேலையும் தெரியுமே. ஒரு அந்த அவருக்கு சொல்லி கொடுத்தா தான் எல்லாம் செய்வாரு. என்ன அப்படி ஒரு நிலப்பாட்டில் இருக்கிற ஆடு மேய்க்கிற வேலையில தான் கூட போவேன். பிரச்சனை போட்டுருவாரு. சரி ஓகே. நாங்கள் இப்போ ஓரளவு இப்போ நாங்கள் பார்த்துருப்போம். அன்பான உறவுகளே, நாங்கள் இப்போ வந்த இடத்துல எங்களுக்கு திடீரென்று ஒரு அதிர்ச்சியான இதுக்காக நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்யணும்னு நினைச்சினாங்க. நாங்கள் பார்த்துட்டு போகும்போது தான் வந்து நாங்கள் ஏனென்றால் அவையில் எங்களோட கதைச்சதின் அடிப்படையில் எங்களுக்கு அவங்களோட நிலப்பாடு தெரியாது. ஃபோனில் மட்டும்தான் எங்களோட காய்ச்சவங்க. அதை வச்சு தான் நாங்கள் வந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம். இவர் ஒரு முன்னாள் போராளி. இவர் வந்து எங்களோட நாட்டுக்காக உழைச்ச ஒரு நாட்டுப்பற்றாளர். அதுக்கும் வந்து இவர் ஒரு சோதியா படையணியில் ஒரு சிறந்த போராளியாக இருந்து நிறைய கடமைகளை செய்திருக்கிறார். அவருக்கு தலையில் ஒரு காயம் இருந்திருக்கு, காலில் ஒரு காயம் இருக்குது, அடுத்த கையிலேயும் இருக்குது. இப்போ அந்த தலையில் இருக்கிற காயத்தின் காரணத்தால் இவருக்கு அடிக்கடி வலிப்புன்ற ஒரு வருத்தம் வந்து அதனூடாக இவர் சக்தி எடுத்து பெரிய மயக்க நிலையிலிருந்து நிறைய பிரச்சனை. அந்த முகம் ஃபுல்லாக காயம் இருக்குது. எல்லாம் விழுந்து மயக்கம் வந்து விழுந்தால் திடீரென்று வலிப்பு வந்து விழுந்தால் எங்கே விழுறோம் எதுலன்னு தெரியாது. அப்படியான சூழலில் விழுந்து இவருக்கு இந்த முகமெல்லாம் ஆளை பார்த்தீங்கன்னாலே தெரியும். சில நேரம் இந்த இவோட இருந்த நீங்கள் யாரும் இருப்பீங்க, எனக்கு தெரியும். அவரோட இருந்த யாரும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களோட போராளியாக இருந்த பேர் என்ன? இயக்க பேர் இவருக்கு வந்து பூவிழி பேர். சோதியா படையனில் இருந்திருக்கிற இவரோட பேர் பூவிழி. யாராவது இருப்பீங்க, நீங்க வெளிநாட்டில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ தெரிஞ்ச நீங்க இருந்தா கூட நிச்சயமாக நீங்கள் இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் தான் நான் கேட்கிறேன். இங்க வந்து தேவையான பொருட்களை நான் சொல்றேன். இவளுக்கு ஒழுங்கான வீடு இல்லை. ஒரு தம்பி வந்து வீடு ஒன்று சும்மா நோமலா போட்டு கொடுத்துருக்கிறேன். அடுத்தது தகரங்கள் எல்லாம் இவங்க தான் போட்டுக்கிறான். தகரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நினைக்கிறேன் ஒரு பக்கத்துலேயே ஒரு 5-6 தகரம் வச்சிருக்கிறேன். முழுதும் ஓட்டை. இந்த தகரம் முழுதுலேயும் ஓட்டை இருக்குது. இந்தியால தகரங்கள் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் மற்றெல்லாம் ஓட்டையாக தான் இருக்குது. அடுத்தது எல்லா தகரத்துலேயும் ஓட்டை இருக்குதா? ஓட்டை இல்லாமல் இல்லை. அடுத்தது இங்கே கிணறு இல்லை, டொய்லெட் இல்லை, அடுத்தது ஒரு வீடு இல்லை. இந்த வீட்டை கூட நோமலாக இவங்களுக்கு அமைச்சு கொடுக்கலாம். நான் நினைக்கிறேன் இது வந்து சிவர் வச்சு செய்யலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 500 கல்லு காணும் நினைக்கிறேன். 500 கல்லும் இவ்வளவுக்கு சீட் போட்டால் இந்த வீட்டையே நாங்கள் செய்து கொடுக்கலாம். அடுத்தது இந்த வீடு கரண்ட் மில். அடுத்தது கரண்ட் மில்லாதவரோட அடுத்த கடைசி காடு இந்த பின்பகுதி காடாக இருக்குது. அந்த என்ன இந்த ஏரியாவுக்கு பேர் திம்பிலின்ற கடைசி இடம் இது. நாங்களும் பிறகுள்ளேங்கிற அவ்வளோ தூரம் போகிறோம் இவ்வளோ தூரம் போகிறோம்னு நினச்சி கொண்டு தான் வந்து நாங்கள் மாறி போகிறோமோ தெரியாண்டு. ஆனால் வந்துட்டோம். ஆனால் இதுக்கு பிறகு தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இந்த பிரச்சனையை பார்த்தோம். இப்படியான குடும்பங்கள் இன்றைக்கும் இருக்குது. இன்னும் இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது, விடுபட்டு போயிருக்குது. ஆனால் நிறைய வலைத்தளங்களில் நாங்கள் பார்க்குறோம். டிக்டாக் வலைத்தளங்களில் நாங்கள் இப்பயும் முன்னாள் போராளிகளுக்கு உதவி செய்கிறோம், நாட்டுக்காக உழைச்சவங்களுக்கு நாங்கள் அது செய்து கொடுக்குறோம், இது செய்து கொடுக்குறோம்னு சொல்லி கதைக்கிறாங்க. ஆனால் இப்படியான குடும்பங்கள் இப்பயும் விடுபட்டு இருக்குது. தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குறீங்க, இந்த குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்யணும். இந்த குடும்பத்துக்கு மிக விரைவான உதவியை நீங்கள் செய்யணும்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.